எல்லோருக்கும் வணக்கம். முதலில் பிரம்மஸ்ரீ பிதாமகா பத்ரிஜிக்கும் ஸ்வர்ணமாலா பத்ரி மேடம்க்கும் என்னுடைய தாய் தந்தை அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இந்த ஜூம்ல இணைந்து இருக்கிறவங்களுக்கும் மகாதர் பார்வதி டீம் அவங்களுக்கு எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். ஸோ இன்றைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், தியானத்தினால மட்டும்தான் ஞானம் அது எப்படி என்றது நம்ம இன்றைக்கு தெரிஞ்சுக்கலாம். அதாவது மனிதர்களோட துக்கத்துக்கு காரணம் என்னவென்றால் அறியாமை, அஜ்ஞானம். துக்கம் என்றால் என்ன? துக்கத்தினால வர வருத்தங்கள், அதாவது குடும்ப பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இதெல்லாமே. இதுல இருந்து முழுமையாக வெளியே வரணும். வெளியே ஆறதுக்கு ஞானம் அடைந்தே தீரணும். இது அடையாம வேற எந்த விதமாக முயற்சி பண்ணாலும், அதாவது பூஜை, பஜனை, நோன்பு, விரதம்பு, அதுக்கப்புறமா எவ்வளவுதான் நம்ம பண்ணாலும், குருமார்கள் கிட்ட போய் நம்ம அவங்களோட தயவுக்காக முயற்சி பண்ணாலும், ஜாதக தோஷம், நாம தோஷம், வாஸ்து தோஷம் சரி பண்ணிக்கிட்டாலும், அதே மாதிரி தாயத்து, ரக்ஷ கவச்சங்கள் இதெல்லாமே அணைந்தாலும், அதாவது எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டாலும் இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு வெளியே வர முடியல. இதுக்கு சாஸ்வதமான தீர்வு ஞானம் மட்டும்தான். இந்த ஞானம் அடைந்து எத்தனையோ பேரு துக்கத்துல இருந்து வெளியே வந்தவங்கள நம்ம பார்த்துட்டுதான் இருக்கிறோம். அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சா, விவேகானந்தர், ஷிரிடி சாய்பாபா, சத்ய சாய்பாபா, மெஹர் பாபா, ராகவேந்திர சுவாமி, அதே மாதிரி திருவள்ளுவர், திருமூலர், வள்ளலார், இந்த மாதிரி நிறைய பேரு பார்த்துட்டு இருக்கிறோம். யுக யுகங்களா ஸ்ரீ கிருஷ்ணர், புத்தர், ஜீசஸ், முகமது பிரவக்தா, நம்ம பத்ரிஜி, இந்த மாதிரி எத்தனையோ பேரு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு எல்லாமே என்ன காரணம் என்றால் அவங்க எல்லாமே ஞானம் அடைந்தவங்க. இவங்க கிட்ட அபாரமான ஞானம் இருக்கு. சோ அதனாலதான் முழுமையா துக்கத்துல இருந்து வெளியே வந்தாங்க. இவங்க பணத்துக்காகவும் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் முக்கியத்துவம் கொடுக்கல. முழுமையாக தியான சாதனைக்காக தான் அவங்க முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் அவங்க ஞானம் அடைந்தாங்க. இன்னும் பாருங்க, இந்த உலகத்துல நிறைய செல்வாக்கு இருக்கிறவங்கள, பணக்காரங்கள, ராஜாக்களோட இவங்களுக்கு தான் பேரு, மதிப்பு, புகழ் என்றது இருக்கு. இன்னும் சொல்லணும் என்றால் நம்ம கடவுளை அவங்களே வணங்குறோம், கொண்டாடுறோம். சோ இவங்கெல்லாம் எதுக்கு பூமிக்கு வந்திருக்காங்க என்றால் அவங்க ஞானம் அடைந்து எல்லோருக்குமே இந்த ஞானத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இந்த மாதிரி இவங்க மூலமாக எத்தனையோ பேரு துக்கத்துல இருந்து வெளியே வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ எது என்னவானாலும் ஆன்ம ஞானம் மட்டும்தான் சாஸ்வதமான தீர்வு, வேற எதுவுமே இல்லை என்று நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதுவே ஞானம் இல்லை என்ற பாருங்க, அதாவது பண்ணக்கூடாத வேலைகள் பண்ணிட்டு கர்மாக்கள் கொண்டு வந்து துக்கத்துக்கு ஆளாகிறாங்க, வாழ்க்கையை நரகமாக்கிக்கிறாங்க. அதுவே ஞானம் இருந்தால் என்ன பண்ணணுமோ அதுவே பண்ணுவாங்க, எந்த கெட்ட வேலைகளும் செய்ய மாட்டாங்க. அதனால என்ன ஆகும்? வாழ்க்கையே நல்லா இருக்கும். இன்னும் சொல்லணும் என்றால் கர்மாக்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்குவாங்க. அதாவது கடந்த காலத்துல செஞ்ச கர்மாக்களும் குறையும், இப்போ நிகழ்காலத்துல கர்மாக்களும் இருக்காது, வருங்காலத்துல கூட எந்த விதமான கெட்டது இருக்காது, வாழ்க்கை நல்லதாக இருக்கும். அதுவே ஞானம் இல்லை என்றால் இந்த உடல் தான் நானு என்று இந்த உடலுக்காக தான் ராப்பகலும் கஷ்டப்படுவாங்க. அவங்களுடைய சக்தியும், அவங்களுடைய யுக்தியும், அவங்களுடைய பணத்தையும் இந்த உடலுக்காக தான் முழு விதமாக செலவு பண்ணுவாங்க. அதாவது உடல் ஆரோக்கியமா இருக்கணும், உடல் ஆனந்தமாக இருக்கணும், உடல் அட்ராக்ஷனாக இருக்கணும், இந்த உடலுக்கு சுகம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதுக்காகவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இதுக்கு நிறைய பணம் வேணும்னால அதனால அநியாயமாக, அக்கிரமமாக பணங்கள் சம்பாதிச்சுட்டு கர்மத்துக்கு, அதாவது துக்கத்துக்கு ஆளாகிறாங்க. அதுவே ஞானம் இருந்தால் நான் உடல் கிடையாது, ஆன்மா என்று எப்ப தெரிஞ்சுக்குவாங்களோ அப்போ அவங்களுடைய வேலைகள் மாறிடும், அவங்களுடைய முக்கியத்துவங்களும் மாறிடும், அவங்களுடைய கடமைகளும் மாறிடும். இன்னும் ஞானம் வளர வளர இந்த சிருஷ்டியில இருக்கிற சித்தாந்தங்கள், தர்மங்கள், சத்தியங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க, அதுக்கேத்த மாதிரி நடந்துக்குவாங்க. அது இல்லாம ஞானம் வளர வளர கண்ணுக்கு தெரிகிற விஷயங்கள் மட்டுமே கிடையாது, கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் கூட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த சிருஷ்டி ரகசியங்கள் தெரிஞ்சுக்குவாங்க. சிருஷ்டியில எது நிரந்தரமாக இருக்கும், எது நிரந்தரமாக இருக்காது என்று தெரிஞ்சுக்கிட்டு நிரந்தரமாக இருக்கிற விஷயங்களுக்கு பின்னாடிதான் போயிடுவாங்க. சோ அதனால பத்ரிஜி சொன்ன மாதிரி
தியானத்தினால மட்டும்தான் ஞானம் வரும். சோ ஆனா அந்த ஞானம் அடையறது என்றது எவ்வளவோ அவ்வளவு எளிமையான விஷயம் கிடையாது. நம்ம தியானம் பண்ணி ஞானம் அடையறதுக்குள்ள எவ்வளவோ விஷயங்கள் நடக்கும், எவ்வளவோ சேஞ்சஸ் கிடைக்கும், எவ்வளவோ தடைகள் வரும். அதெல்லாமே தாண்டி நாம முன்னுக்கு போகணும். சோ கொஞ்சம் எந்த விதமான அஜாகிரதையாக இருந்தாலும் திரும்பி தியானத்துக்கு முன்னாடி எப்படி இருப்போமோ அந்த மாதிரி வந்துடுவோம். இதுதான் ஓஷோ மகாசயன் என்ன சொல்லியிருக்காங்க, சிகரம் ஏறும்போது, அதாவது மலை ஏறும்போது கொஞ்சம் மெதுவாக ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம அடி வைக்கணும். எங்கேயாவது நடுவுல ஸ்லிப் ஆயிட்டோம் என்றால் கீழே சறுக்கி விழுவோம். அதே மாதிரி ஆன்ம ஞானத்துல கூட நம்ம ஒவ்வொரு அடியும் மெதுவாக போடணும். இல்லை என்றால், அதாவது சிகரம் தொடலை என்றாலும் கூட பரவாயில்ல, ஆனா ஜாக்கிரதையாக நம்ம அடி வைக்கணும் என்று சொல்லியிருக்காங்க. சோ இப்ப நம்ம தியானத்துல எப்படி ஞானம் வரும் என்றது தெரிஞ்சுக்குவோம். அதாவது மனிதர்களுக்கு 4 விதமான குணங்கள்: தமோ குணம், ரஜோகுணம், சாத்விக குணம், நீர்குணம். தமோ குணம், ரஜோகுணங்கள் கெட்ட குணங்கள். ரஜோகுணம் தமோ குணத்தோட கொஞ்சம் சுத்தமான குணம். சாத்விக குணம் சுத்தமான குணம். நிர்குணம் என்றது அங்க மனமே இருக்காது. அதாவது நிர்குணத்துல எப்படி இருக்கும் என்றால் மனம் இருக்கும், அதோட விளைவுகள் எதுவே இருக்காது. இதுதான் ரமண மகர்ஷி என்ன சொல்லியிருக்காங்க, எரிஞ்சு போன கயிறோட ஒப்பிட்டு இருக்காங்க. எரிஞ்சு போன கயிறு எப்படி இருக்கும், பாக்குறதுக்கு கயிறு மாதிரி இருக்கும், ஆனா அது தொட்டா அதுல பிடிப்பு எதுவுமே இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். சோ தியானம் செய்யாதவங்க மனம் எப்படி இருக்கும் என்றால் அழுக்காக இருக்கும். அதாவது மனதுக்குள்ள அந்த கெட்டதை நீக்கிக்கிட்டா மட்டும்தான் துக்கத்துல இருந்து வெளியே வர முடியும். அதுக்கு ஒரே ஒரு வழி தியானம் மட்டும்தான். தியானம் பண்ணதான் குணங்கள் மாறும். சோ தியானம் பண்ண குணங்கள் எப்படி மாறும் என்றதை நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தியானத்துல மனம் 3 விதமாக மாறும். ஃபர்ஸ்ட் அமைதியற்ற மனம் அமைதியாகும். இரண்டாவது அமைதியான மனம் சுத்தமாகும். மூன்றாவது சுத்தமான மனம் சூன்யமாகும். ஃபர்ஸ்ட் அமைதியற்ற மனம். அமைதி எப்படி ஆகிறது, அதாவது தியானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மனம் அதாவது ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது, கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் என்றால் அவங்களுடைய உணவு, பழக்க வழக்கங்கள், விவகாரங்கள் இது. சோ நம்ம மனம் அழுக்கா இருக்கான்னு என்று எப்படி தெரிஞ்சுக்கணும் என்றால், அதாவது அமைதியாக இல்லாம அங்கேயும் இங்கேயும் சுட்டுக்கிட்டே இருக்குன்னு என்பது எப்படி தெரிஞ்சுக்கணும் என்றால், கண்ணை மூடின உடனே நமக்கு தெரிஞ்சிடும். அதாவது மனம் ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது. ஒரு செகண்ட் இங்க இருக்கும், இல்லைன்னா கடந்த காலத்துல இருக்கும், இல்லைன்னா வருங்காலத்துல இருக்கும். இங்க இருக்கும், பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சந்திர மண்டலத்துக்கு போகும். சோ குரங்கு போற ஒப்பிட்டு இருக்காங்க. குரங்கு எப்படி மரத்துல அங்கேயும் இங்கேயும் தாவிக்கிட்டே இருக்குமோ அந்த மாதிரி மனம் இருக்கும். மனம் அழுக்கா இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது என்றால், அவங்களுடைய வேலைகள், அவங்களுடைய எண்ணங்கள் முறை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அவங்க எப்படி இருப்பாங்க, சுயநலமாக இருப்பாங்க. தான் குடும்பம் தான் சந்தோஷமா இருக்கிறதுக்காக மத்தவங்களை நஷ்டப்படுத்துவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க, வருத்தமும் பட வைப்பாங்க. அதே மாதிரி ஜீவஹிம்சை பண்ணுவாங்க, விலங்குகள் கொண்டுட்டு சாப்பிடுறது, அவங்க விலங்குகள் நடுவுல போட்டி வைக்கிறது, மத்தவங்களை பார்த்து பொறாமப்படுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஆனா இந்த மாதிரி இருக்கிற மனத்தை கூட தியானத்துல உட்கார வச்சோம் என்றால், அதாவது கண்களை மூடின உடனே எண்ணங்கள் வரும், அதை கட் பண்ணிட்டு மூச்சு கவனிப்போம். இதை நம்ம தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ண என்ன ஆகும், ஒரு சமயத்துல எண்ணங்கள் என்பது நின்னிடும். அதுதான் முதல் நிலை, ஆரம்ப நிலை. அதாவது அமைதியற்ற மனம் அமைதியாகும். இந்த மாதிரி வரும்போது நிறைய லாபங்கள் அடையலாம். அதாவது அந்த பிராணசக்தி, விஸ்வசக்தி உள்ள போகும்போது நரம்பு மண்டலம் எல்லாமே சுத்தமாகும். அதனால நிறைய வியாதிகள் குணமாகும். நிறைய சக்தி எடுத்துக்கிறோம். ஸோ டென்ஷன் என்றது இருக்காது. ஸோ ஆஸ்ட்ரல் டிராவல் பண்றது, தேர்ட் ஐ ஓபன் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய நடக்கும். அதே மாதிரி அந்த மனம் எப்போ நிலையாக இருக்குமோ கொஞ்சம் கொஞ்சமா வளரும் போது என்ன ஆகும் என்றால் டென்ஷன் என்றது இருக்காது. அதனால முக்கியமா நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அது மேல ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கும். அதனால அந்த வேலை நம்ம நல்லா பண்ணி முடிச்சிடுவோம். ஸோ எல்லோருடைய பாராட்டுகள் கிடைக்கும். அதுவே இன்னும் மனம் நிலையாக இருக்கும்போது கோரிக்கைகள் என்றது இருக்காது, கோபம் என்றது ரொம்ப குறையும், இருக்கவே இருக்காது. இதனால நிறைய பெனிஃபிட்ஸும் அடையலாம். அதே மாதிரி மனம் இன்னும்
நிச்சலமாக இருக்கும்போது நிகழ்காலத்துல இருப்பாங்க. பொதுவாக மனிதர்கள் வந்து கடந்த காலத்தை பத்தி வருத்தப்படுவாங்க, இல்லைன்னா வருங்காலத்தை பத்தி பயப்பட்டுட்டே இருப்பாங்க. ஆனா நிகழ்காலத்துல இருப்பாங்க. அதனால நிறைய லாபங்கள் அடையலாம். ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல மனம் நிலையாக இருக்கு. ஆனா இன்னும் இங்க மனம் சுத்தமாகல. மனம் சுத்தமானாதான் குணங்கள் மாறும். சோ அதனால நிறைய பேரு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆரம்ப நிலையில நிறைய லாபங்கள் கிடைக்குது இல்லையா? சோ அதனால இது போதும் நமக்குன்னு சொல்லிட்டு தினந்தோறும் பண்றதோ, இல்லைன்னா ஏதோ கொஞ்ச நேரம் பண்றதோ, இல்லைன்னா நடுநடுவுல நிப்பாட்டுறதோ, இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் என்றால், அதாவது மனம் இன்னும் சுத்தமாகல. அதுவும் இன்னும் உணவு விஷயங்களும் நிறைய ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் செஞ்சா மட்டும்தான் செகண்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும். ஆனா இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே எல்லாரும் நிறைய லாபங்கள் அடையறதுனால இது போதும் என்று நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதனால எந்த பிரயோஜனமும் இருக்காது. செகண்ட் ஸ்டேஜுக்கு கண்டிப்பா போயே ஆகணும். சோ இந்த மாதிரி ஏதோ லாபத்துக்காக காலையில கொஞ்ச நேரம், நைட்டு கொஞ்ச நேரம் இந்த மாதிரி ரெகுலாரிட்டி இல்லாம பண்றதுனால எத்தனை வருஷம் தியானம் பண்ணாலும் எந்த விதமான சேஞ்சஸ் இருக்காது. அவங்களும் நினைச்சிட்டு இருப்பாங்க, எத்தனையோ வருஷமா தியானம் பண்ணிட்டு இருக்கிறோமே, ஆனா ஏன் நமக்குள்ள இன்னும் திரும்பி பிரச்சனைகள் வருது, வியாதிகள் வருது, எந்த விதமான சேஞ்சஸ் இல்லையே, தியானம் செஞ்சால் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களே, ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு நினைப்பாங்க. மத்தவங்களும் அதே மாதிரிதான் நினைப்பாங்க. நீ எத்தனையோ வருஷமா நீங்க தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் திரும்பி இதே மாதிரி வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. இதுக்கு எல்லாம் என்ன காரணம் என்றால், தியானம், அதாவது ரெகுலாரிட்டி தியானம் இருக்கணும். ஒரு நாள் கூட விடக்கூடாது. செகண்ட் ஸ்டேஜுக்கு போகணும். அதாவது ஆரம்ப நிலையில இருந்து 2வது நிலைக்கு போகணும். 2வது நிலைக்கு போகணும் என்றால், அதாவது அமைதியான மனம் வந்து சுத்தமாகணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் என்றால், அதாவது நாள் கணக்கா, மாச கணக்கா அதிக நேரம் தியானம் பண்ணணும். அதிக நேரம் தியானம் பண்ணும்போது என்ன ஆகும் என்றால், நம்மளுடைய மனம் வந்து மெதுவாக சுத்தமாயிட்டே வரும். அப்போ குணங்கள் மாறும். அதாவது தமோ குணத்திலிருந்து ரஜோகுணம், ரஜோகுணத்திலிருந்து சாத்வ குணத்துக்கு வந்துடுவாங்க. சாத்விக குணம் என்றால் என்ன? எல்லாமே நல்லது பண்ணுவாங்க, புத்தி யூஸ் பண்ணுவாங்க இங்க. சோ அதனால எல்லாமே நல்ல வேலைகள் பண்ணுவாங்க. அதனால நிறைய லாபங்களும் அடைவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அமைதியற்ற மனம் அமைதியாக்கிக்கணும். அமைதியான மனதை வந்து சுத்தமாக்கிக்கணும். அதாவது நிறைய நேரம் தியானம் பண்ண 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 ஆட்டோமேட்டிக்கா அந்த மனம் என்றது சுத்தமாகும், குணங்கள் மாறும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது ஒரு கிளாஸ்ல தண்ணி தண்ணி எடுத்துக்கிட்டு அதுல ஒரு ஸ்பூன் மணல் போட்டுட்டு கலக்கிட்டே இருந்தோம் என்றால் என்ன ஆகும்? அந்த தண்ணி கலங்களாகவே இருக்கும். எவ்வளவு மணி நேரம் ஆனாலும் அது அப்படியே தான் இருக்கும். அது ஒரு இடத்துல நம்ம அசையாம வச்சோம் என்றால் எப்படி இருக்கும்? அதாவது கொஞ்ச நேரத்துக்கு அந்த தண்ணியில இருக்கிறது எல்லாமே இறங்கிட்டு கிறிஸ்டல் கிளியரா, நல்லா கிளியரா இருக்கும். சோ அந்த மாதிரி. அதனால நம்ம அந்த தண்ணியை அப்படியே வச்சிடணும். சோ இந்த மாதிரி இதே மாதிரி நம்மளுடைய அந்த தியானத்துல நம்ம உட்கார்ந்துட்டு அதிக நேரம் தியானம் பண்ணும்போது நம்மளுடைய நமக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட குணங்கள் எல்லாமே ஒன்னொன்னா நீக்கிக்கிட்டே வரும். சோ அதனால என்ன ஆகும் என்றால், மத்தவங்களை பத்தி பொறாமப்பட மாட்டாங்க, ஆசைப்பட மாட்டாங்க, மோசம் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் என்றது கிடைக்கும். சோ இந்த மாதிரி மனம் சுத்தமாக ஆக அவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் என்றதை நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க, தண்ணி வந்து நம்ம அசையாம வைக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு? அதுல இருக்கிறது, அதாவது ஃபர்ஸ்ட் பெருசா இருக்கிறதெல்லாம் கீழே இறங்கும். அதுக்கப்புறமா சின்ன சின்னதா இருக்கிறது எல்லாமே கீழே இறங்கும். அதுக்கப்புறமா கண்ணுக்கு தெரியாது நுட்பமான அந்த சூக்ஷ்மமான விஷயங்கள் எல்லாமே இறங்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு என்ன ஆகும்? கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் தண்ணீர். அதே மாதிரிதான் இந்த மனம் சுத்தமாக ஆக நடவடிக்கை மாறும். ஃபர்ஸ்ட் வந்து பெரிய பெரிய பாவங்கள் செய்யறது நிப்பாட்டுவாங்க. விலங்குகள் கொல்றது இந்த மாதிரி எல்லாம் நிப்பாட்டுவாங்க. அதுக்கப்புறமா இன்னும் சின்ன சின்ன பாவங்கள், எலிகளையும் கற்பாம்பூச்சியையும் கொன்றதும் நிப்பாட்டுவாங்க. இன்னும் சின்ன சின்னது, அதாவது கொசுக்களையும் அதாவது எறும்புகளை கூட கொல்ல மாட்டாங்க. இன்னும் நுட்பமான விஷயங்கள் என்றால் பட்டு வஸ்திரங்கள் கூட அணைய மாட்டாங்க. ஏன்னா பட்டு வஸ்திரங்கள் செய்யும் போது பட்டு பூச்சிகள் வந்து ஹிம்சைக்கு ஆளாகிறது. அதனால பட்டு வஸ்திரங்கள் கூட அணைய மாட்டாங்க. அந்த மாதிரி குணங்கள்ல சேஞ்சஸ் வரும். இன்னும்
இன்னும் மனம் வந்து இந்த மாதிரி சுத்தமாக ஆக ஃபர்ஸ்ட் பெரிய பெரிய பாவங்கள், அதாவது கொலை பண்றது, ஆசிட் ஊத்துறது, கை கால் வெட்டுறது, இது எல்லாமே நிப்பாட்டுவாங்க. அதுக்கப்புறமா மோசம் பண்றது, பெண்களை வந்து குறைவா பாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. அதுக்கப்புறமா போக போக ஆஹ் எந்த விதமான கெட்ட விஷயங்களும் பண்ண மாட்டாங்க. லாஸ்ட்டுக்கு இன்டைரக்டா கூட யாரையும் திட்ட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வரும். ஸோ மனம் சுத்தமாக ஆக இங்க புத்தி என்றது மலரும். அதாவது முன்னாடி கூட இருக்கும், மொட்டு மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்கும். அதனால எந்த விதமான பிரயோஜனங்களும் இருக்காது. எப்போ ஒரு பூ வந்து மலர்ந்துட்டு தனக்குள்ள இருக்கிற அந்த சுவாசனைகள் எல்லாம் வெளியே வருமோ, அதே மாதிரிதான் இந்த மனம் என்றது கொஞ்சம் கொஞ்சமாக மாற மாற புத்தி அதாவது புத்தர் மாதிரி மலரும். அதனால என்ன ஆகும் என்றால் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சுவிடும். அதாவது பகுத்தாய்வுன்றது அங்க வளரும். சோ அதனால எது நியாயம், எது அநியாயம், எது சத்தியம், எது அசத்தியம், இந்த மாதிரி எது தப்பு, எது கரெக்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெரிய வரும். டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்குவாங்க. யார் என்ன சொன்னாலும் பிளைண்டா அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய புத்தியை யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாம இந்த இந்த இரண்டாவது நிலையில மனம் சுத்தம் ஆக ஆக இங்க கர்ம சித்தாந்தம் கூட கெடுதல் பண்ணாது. ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல குணங்கள் மாறுதுனால, எல்லாமே நல்ல விஷயங்களே பண்றதுனால கஷ்டங்கள் என்றதே இருக்காது. சோ இன்னொன்னு முக்கியமான விஷயம், அதாவது அதிக நேரம் தியானம் பண்றதுனால இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது. பிளஸ் உணவு விஷயங்கள் கூட ஃபாலோ பண்ணணும். அதாவது அதிக நேரம் தியானம் பண்ணி இவ்வளவு குணங்கள் மாறினாலும் உணவு விஷயங்கள் ஃபாலோ பண்ணல என்றால் கண்டிப்பாக திரும்பி சறுக்கி விழுவாங்க. உணவு விஷயங்கள், அதாவது எல்லோருக்குமே தெரிஞ்சதுதான், அசைவம் சாப்பிடக்கூடாது, முட்டையோட சேர்த்து நிப்பாட்டணும். ஆனா அந்த சாத்விக குணம், அதாவது சைவ உணவுல கூட சாத்விக உணவாக சாப்பிடணும். தமோ ரஜோ குணங்கள் வளர்க்கிற உணவு அதிகமாக இருக்கு, அதெல்லாமே கூட தவிர்க்கணும். அதாவது கெட்டு போனது, புளிச்சது, ஃப்ரிட்ஜ்ல வச்சது 2-3 நாள் கழிச்சு சாப்பிடுறது, மஷ்ரூம் சாப்பிடுறது, அதுக்கப்புறமா பூண்டு சாப்பிடுறது, இதெல்லாமே நிப்பாட்டணும். இல்லை என்றால் திரும்பி ஆரம்ப ஸ்டேஜுக்கு கண்டிப்பாக வரும். ஏனென்றால் நம்ம சாப்பிடுற உணவு இந்த உடலுக்கு ஒண்ணும் தெரியலன்னா கூட உள்ள இருக்கிற மனதுக்கு எஃபெக்ட் ஆகும். சோ நிறைய பேரு இந்த உணவு விஷயங்கள தான் ரொம்ப நிறைய ஸ்லிப் ஆகுறாங்க. அதாவது வீட்லயே அவங்களுக்கு ஒத்துழைப்பு இருக்காது, வெளியே நிறைய டிராவல் பண்ணும்போது சோ தெரியாம சாப்பிடுறது, இல்லைன்னா மனிதர்கள் வந்து நாக்கு ருசிக்கு அடிமை ஆயிடுவாங்க, அதனால சாப்பிடுறது, இந்த மாதிரி பண்றதுனால அவங்களுக்கே தெரியாது நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், நம்மளுடைய உணவு விஷயங்கள் மாறணும். இல்லைன்னா எத்தனையோ எவ்வளவோ நேரம் தியானம் பண்ணி அந்த சக்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு உணவு விஷயங்களால நம்ம ஸ்லிப் ஆகுறோம் என்றது கூட தெரிய மாட்டேங்குது. இங்க பாருங்க, அதனாலதான் முன்காலத்துல குருகுலத்துல இந்த ஞானம் சொல்லி கொடுக்கறதுக்கு கடின பரீட்சைகள் வந்து கொடுப்பாங்க. அந்த பரீட்சைகளை அவங்க முன்னுக்கு போனாதான் ஆன்ம ஞானமே சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது அவ்வளவு கஷ்டமானதுன்னு. சோ அந்த பரீட்சையில யாரெல்லாம் பாஸ் ஆனாங்களோ அவங்கள குருகுலத்துல வச்சுட்டு அவங்களுக்கு உணவு விஷயங்கள் ஃபாலோ பண்ண வைப்பாங்க, தியானம் பண்ண வைப்பாங்க, புத்தகங்கள் படிக்க வைப்பாங்க, அவங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே தீர்ப்பாங்க, அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஞானம் கொடுப்பாங்க. சோ அதனாலதான் வெகு சீக்கிரத்திலேயே அந்த சிஷ்யர்கள் எல்லாமே முன்னுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஞானத்தை வந்து நாம எளிமையாக எடுத்துட்டு வரணும் என்று பத்ரிஜி நமக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த தியானத்தை. ஏன்னா 2012 இருந்து பூலோகம் வந்து சத்திய உலகத்துக்கு நுழைஞ்சிருக்கு. சோ அதனால சத்திய யுகத்தோட குணங்கள் நமக்கு வரணும் என்று பத்ரி சார் வந்து இந்த தியான பிரச்சாரம், தியானம் பண்ண வைக்கிறாங்க. ஊரூரா சுத்தி தியானம் பண்றாங்க, தியான யஜ்ஞங்கள், தியான யாகங்கள், இதெல்லாமே பண்ண வைக்கிறாங்க. ஏன் நம்ம இவ்வளவு கஷ்டப்படணும் என்றால், அதாவது நகத்தளவு கஷ்டப்பட்டோம் என்றால் மழை அளவு கஷ்டங்கள் வந்து நீக்கலாம். அதாவது நாம கஷ்டப்படுறது கஷ்டங்கள் இல்லாம இருக்கிறதுக்கு தான். சோ அதனால இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல அதிக நேரம் தியானம் பண்ணணும், உணவு விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்பதான் நாம ஈஸியாக இந்த செகண்ட் ஸ்டேஜ் தாண்டி தேர்ட் ஸ்டேஜுக்கு ஈஸியாக போயிடுவோம். சோ அதாவது சத்தியத்தையே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம், நல்ல விஷயங்களே பண்ணுவோம்.
இந்த மாதிரி இந்த நிலை, அதாவது முதல் நிலையிலிருந்து முதல் நிலையில அமைதியற்ற மனம் அமைதியாக்கிக்கிறது. இரண்டாவது நிலையில அமைதியான மனம் சுத்தமாக்கணும். சுத்தமாகறதுக்கு அதிக நேரம் தியானம் பண்ணணும். உணவு விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். இது நடந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா தேர்ட் ஸ்டேஜுக்கு போயிடலாம். தேர்ட் ஸ்டேஜ்ல என்ன ஆகும்? அந்த சுத்தமான மனம் சூன்யமாகும். அதாவது செகண்ட் ஸ்டேஜ்ல மனம் சுத்தமாயிடுச்சே தவிர இன்னும் அங்க மனம் இருக்கு. இன்னும் அதாவது சுத்தமான மனம் சூன்யமாகிறதுக்கு தேர்ட் ஸ்டேஜுக்கு நம்ம போகணும். இங்க என்ன பண்ணணும்? இதே நிலையில மாச கணக்கா வருஷ கணக்கா நம்ம தொடர்ந்து தியானம் பண்ணிட்டே இருந்தோம் என்றால் என்ன ஆகும்? ஆன்மா கிட்ட போய் சேர்ந்துடுவோம். சோ அப்ப என்ன ஆகும்? ஆன்ம ஞானம், ஆன்ம நிலை அடைவோம். சோ புத்தி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்ட அந்த தர்மத்தை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சோ ஆன்மா கிட்ட போக போக என்ன ஆகுறது? ஆன்ம ஞானம் கிடைக்கும். ஆன்ம ஞானம் கிடைக்க கிடைக்க நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதாவது ஆன்மா குணங்கள் எல்லாமே வந்தது. ஆன்மா என்றால் யாரு? கடவுள். கடவுளோட குணங்கள் வரும். அதே மாதிரி ஞானம், அந்த மனம் சூன்யமாக ஆக பிராரப்த கர்மாக்கள், நாம வரும்போது எடுத்துட்டு வந்த கர்மாக்கள் எல்லாமே அங்க தக்தமாயிடும். நிகழ்காலத்துல பண்ற கர்மாக்களும் தக்தமாகும். அதுக்கப்புறமா பேலன்ஸ் கர்மாக்கள் இருக்கும் இல்லையா? அதாவது இன்னொரு பிறவி எடுத்துட்டு அந்த கர்மாக்கள் நம்ம ஆஹ் அந்த கர்மாக்கள் கழிச்சுக்கிறதுக்காக நம்ம பேலன்ஸ் வச்சுட்டு இருப்போம். அந்த கர்மாக்கள் கூட இந்த தியானத்தின் மூலமாக ஞானம் அடைந்து அதுவும் நம்ம அது தக்தமாக்கிக்கலாம். இதுதான் பகவத்கீதையில ஞானாக்னி தக்த கர்மானம் என்று சொல்லியிருக்காங்க. சோ ஆன்மா கிட்ட சேர சேர என்ன ஆகும்? ஆன்மா குணங்கள் வரும். ஆன்மா என்றால் யாரு? கடவுள். கடவுளோட குணங்கள் வரும். கடவுளோட குணங்கள் எப்படி இருக்கும்? அதாவது நம்ம குணங்கள் தமோ குணம்ல இருந்து ரஜோகுணம், ரஜோகுணம் இருந்து சாத்வ குணம், சாத்வ குணத்திலிருந்து நிர்குணத்துக்கு கடவுளாக மாறிவோம், கடவுளாக நடந்துக்குவோம். கடவுள் எப்படி இருப்பாங்க? எல்லோரோடையும் சமமாக இருப்பாங்க, எல்லா ஜீவராசிலையும் நேசிப்பாங்க, கருணையோட இருப்பாங்க. சோ அதே மாதிரிதான் மனிதர்களும் அந்த நிலைக்கு வந்துடுவாங்க. எந்த கோரிக்கைகளும் இருக்காது, போகங்கள் மேல எந்த இதுவும் இருக்காது. சோ அப்போ என்ன ஆகும் என்றால் அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும்? நானே எல்லாம், எல்லாமே நானே என்ற சத்தியம் என்றது அங்க தெரிய வரும். சோ அப்ப எல்லாருமே ஒண்ணு என்றதுனால அவங்க எல்லோரையுமே நேசிப்பாங்க, எல்லோரையுமே அவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி ஆன்மா கிட்ட சேர சேர மெதுவாக, அதாவது மனம் சூன்யமாக ஆக அத்தீந்திரிய சக்தி, அத்தீந்திரிய ஞானம் என்றது கிடைக்கும். அத்தீந்திரிய சக்திகள் என்றால் என்ன? மனிதர்கள் செய்ய முடியாத, பண்ண முடியாத வேலைகள் பண்ணுவாங்க. சோ எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணுவாங்க. அதாவது அவங்கள கடவுளா வணங்குவாங்க. சாதாரண மனிதர்கள் அவங்கள கடவுளா வணங்குவாங்க. இந்த நிலையில அவங்களுக்கு அஷ்ட சித்திகள் வரும். ஆனா இங்க ஒன்னே ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த அஷ்ட சித்திகள் வரும்போது கூட இது சுயநலத்துக்காக யூஸ் பண்ணக்கூடாது. யாரெல்லாம் சுயநலத்துக்காக யூஸ் பண்ணுவாங்களோ திரும்பி அவங்க சரிக்கு விழுவாங்க. ஆன்ம ஞானம் முன்னேற்றத்துக்காக யாரெல்லாமே இதை பயன்படுத்துவாங்களோ அவங்க ஆன்மா முன்னேற்றம் போயிட்டே இருக்கும். சோ அதனால மனம் சூன்யமாக ஆக ஆன்ம நிலை கிடைக்கும், ஆன்ம அனுபவங்கள் கிடைக்கும், ஆன்ம சாட்சா்காரமாகும், அதே மாதிரி ஆன்ம சக்திகள் கிடைக்கும். இந்த 3 நிலைகள் தியானத்துல நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம ஆன்மா பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஆன்மா அனைத்து இடத்துலயும் பரவி இருக்கு. அதாவது எல்லோருக்குள்ள இருக்கிற இறை சக்தி தான் ஆன்மா. சோ இந்த ஆன்மா அவ்வளவு உயர்வானது. இந்த உலகத்துல இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்தாலும் கோடி மடங்கு சக்தி வாய்ந்தது ஆன்மா. ஒரு விதமாக சொல்லணும் என்றால் மனிதர்கள் ஊகிக்க முடியாத அளவுக்கு சக்தி இருக்கு. சோ ஒவ்வொருக்குள்ளேயும் இந்த ஆன்மா இருக்கு. சோ அதனால மனிதர்கள் என்னென்ன வேலைகள் செய்றாங்களோ, அதாவது கத்துக்கிட்ட விஷயங்கள், கத்துக்கிட்ட பாஷைகள் எல்லாமே ஆன்மாவுல பதிவாயிடும். அதாவது மனிதன் பிறந்ததுல இருந்து மரணம் அடைகிற வரைக்கும் எல்லா விஷயங்களும் பதிவாகும். பிளஸ் கடந்த கால விஷயங்கள், அதாவது கடந்த பிறவிகள விஷயங்கள் எல்லாமே அந்த ஆன்மாவுல பதிவாயிடும். இப்போ பாருங்க, சிசி கேமரா எதிரில எப்படி எல்லா விஷயங்கள் அது கேப்சர் பண்ணுமோ அந்த மாதிரி எல்லா விஷயங்கள் அதுல பதிவாயிடும். சோ இன்னும் சொல்லணும் என்றால் மனிதர்கள் நினைக்கிற எண்ணங்கள் கூட அந்த ஆன்மால பதிவாயிடும். அவ்வளவு உயர்வானது ஆன்மா. அடுத்தது என்ன?
தேர்ட் ஐ, மூன்றாவது கண் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஆன்ம சக்தி மனித உடல் முழுவதும் பரவி இருக்கு. அதாவது ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் அது இருக்கு. இன்னும் சொல்லணும் என்றால் அந்த ஆன்ம சக்தி மூலமாக தான் இந்த உடலே வேலை செய்யுது. சோ மனித உடல் முழுவதும் பரவி இருந்தாலும் அதோட சென்டர் பாயிண்ட் வந்து இந்த புருகுஸ்தானம், அதாவது பொட்டு வைக்கிற இடத்துல சொல்லுவாங்க. இதுதான் மூன்றாவது கண், சிவன் மூன்றாவது கண். இங்க ஒரு கண் இருக்கும், முடிச்சுக்கிட்டு இருக்கும் என்று நினைப்பாங்க. ஆனா அங்க பிரத்யேகமாக எந்த கண்ணும் இருக்காது. ஆன்ம சக்தி தான் அந்த தேர்டை என்று சொல்லுவாங்க. இந்த மூன்றாவது கண் ஆக்டிவேட் ஆகிறது என்றால் என்னவென்றால், அதாவது ஓபன் ஆகிறது என்னவென்றால், தன்னுடைய கடந்த கால விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும், பார்க்க முடியும். இதுதான் மூன்றாவது கண் ஆக்டிவேட் ஆகிறது. அதாவது மனம் சூன்யம் ஆக ஆக இந்த தேர்ட் ஸ்டேஜ்ல தான் மனம் சூன்யம் ஆக ஆக அந்த தேர்டு என்றது கொஞ்சம் கொஞ்சமாக ஓபன் ஆயிட்டே இருக்கும். இது 3 விஷயங்களாக சொல்லியிருக்காங்க. அதாவது சூன்யம், பரிசூன்யம், மகா பரிசூன்யம் 3 விதங்களாக இந்த தேர்டையே ஆக்டிவேட் ஆகும். ஃபர்ஸ்ட் இது வந்து சூன்யம். அதாவது ஓபன் ஆக ஆக என்ன ஆகும் என்றால் அதாவது கடந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வரும். அது எல்லாமே சொல்லுவாங்க. சொல்லும்போது சாதாரண மனிதர்கள் ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா இது எங்கேயுமே கேள்விப்பட்ட மாதிரி இருக்காது, எந்த புத்தகங்களும் படிச்ச மாதிரி இருக்காது. சோ ஆச்சரியமா பார்ப்பாங்க. இது எல்லாமே பூர்வ ஜென்ம பாக்கியம், அதனாலதான் அவங்களால இதெல்லாமே சொல்ல முடியும் என்று நினைக்கிறாங்க. ஆனா இதுல எந்த விதமான ரகசியம் இல்லை. யாரு வேணாலும், அதாவது யாருக்கு வேணாலும் இந்த நிலை என்றது கிடைக்கும். மனம் சூன்யமாக ஆக அதாவது என்ன ஆகும் என்றால் இந்த தேர்டை என்றது ஓபன் ஆகும். சோ இன்னும் ஆன்ம நிலை வளர வளர ஒரு சினிமா மாதிரியே எல்லாமே அவங்களுடைய கடந்த கால விஷயங்கள் எல்லாமே பார்ப்பாங்க. இதனால பிளஸ் பாயிண்ட் என்னவென்றால், என்ன செஞ்சு என்ன விளைவுகள் அனுபவிச்சோம் இது எல்லாமே தெரிய வரும். அதனால என்ன ஆகும், அடுத்த நெக்ஸ்ட் போக போக அவங்களுக்கு என்ன பண்ணா என்ன வரும், என்ன விளைவுகள் வரும் என்றது தெரியறதுனால அதுக்கேத்த மாதிரி நடந்துக்குவாங்க. மத்தவங்களுக்கும் சொல்லுவாங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. சோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இந்த மனம் சூன்யமாக இன்னும் சூன்யமாக மனம் என்ன ஆகும், பரிசூன்யமாகும். பரிசூன்யமாகும் என்றால் ஆன்மா நிலை வளர வளர இவங்களுடைய ஆன்மா மற்றவங்களோட ஆன்மாவோட இணைந்து இருக்கும். அப்ப என்ன ஆகும், அவங்களுடைய கடந்த கால விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு தெரிய வரும். சோ இந்த மாதிரி மனம் சூன்யமாக இன்னும் என்ன ஆகும் என்றால் அவங்க எதிரில இருக்கிறவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க என்ற விஷயம் கூட தெரிய வரும். அதுதான் பாருங்க, இந்த சக்தி இருக்கிறவங்க சாமானிய மனிதர்கள் கிட்ட போய் சாமானிய மனிதர்கள் அவங்க எதிரில வந்து நிற்கும் போது அவங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சாங்களோ இவங்க சொல்லிடுவாங்க. ஆச்சரியப்படுவாங்க, நான் மனசுக்குள்ள நினைச்சது இவங்க எப்படி சொன்னாங்க, இவங்க வந்து தெய்வ பிறவிகள், மனிதர்கள் கிடையாதுன்னு என்று அவங்கள வணங்குவாங்க, கொண்டாடுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஆன்ம நிலை வளர வளர. இன்னும் மனம் சூன்யமாக ஆக மூன்றாவது நிலை மகா பரிசூன்யம். அதாவது இவங்களுடைய ஆன்மா இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கிற ஆன்மாவோட இணைந்து இருக்கும். அப்ப என்ன ஆகும், இந்த சிருஷ்டியில இருக்கிற விஷயங்கள், ரகசியங்கள், சித்தாந்தங்கள் எல்லாமே தெரிய வரும். காரணம் என்னவென்றால் உலகம் முழுவதும் பரவி இருக்கிற ஆன்மாவோட இணைந்து இருக்கிறதுனால இந்த சிருஷ்டியில இருக்கிற விஷயங்கள் எல்லாமே தெரிய வரும். சோ இவங்களுக்கு தெரியாதது எதுவுமே இருக்காது. அவங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே கிளியர் பண்ணிக்குவாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப உயர்வான நிலை. இதுதான் சிவன் மூன்றாவது கண் என்று கூட சொல்லுவாங்க. சோ புத்தரை எடுத்துக்கோங்க, அவங்க எத்தனையோ வருஷமாக எவ்வளவோ தேடி தேடி அவங்களே தனியா ஒரு போதி மரத்து கீழே உட்கார்ந்துட்டு சுவாசத்தை கவனிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஜாம்ல அவங்களுடைய கடந்த கால விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னும் தியானம் வளர வளர, அதாவது இன்னும் கொஞ்சம் தியானம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு 2வது ஜாம்ல வந்து மத்தவங்களோட விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. 3வது ஜாம்ல இந்த சிருஷ்டியோட விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது ஒரு மனிதன் கடவுளாக மாறுற நிலை, இதுதான் உயர்வான நிலை. இதுதான் பிரம்மஜானி என்றது கூட சொல்லுவாங்க. இவங்கள பிரம்மர்ஷி என்று கூட சொல்லுவாங்க. பாருங்க, சாமானிய மனிதராக ஆரம்பமான வாழ்க்கை தியானியாக ஆகி பிரம்மர்ஷியாகவும் பூர்ணாத்மாவாகவும் கோ கிரியேட்டராகவும் வளர்ந்தாங்க. சோ இது எல்லாமே
தியானத்தினால மட்டும்தான் சாத்தியமாகும். தியானத்தினால மட்டும்தான் ஞானம். இந்த ஞானம் எளிமையாக அடைய முடியுமா என்றால் அது கண்டிப்பாக அதாவது ஆஹ் தவிப்பு, ஒரு ஆர்வம், முயற்சி, விடாமுயற்சி இருந்தால் கண்டிப்பாக முடியும். இல்லை என்றால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாகும். எல்லாமே கஷ்டமாகும். ஏனென்றால் அதாவது மனதை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு வரதே ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறமா 2வது ஸ்டேஜ் மனம் சுத்தமாக்கிக்கணும். 3வது ஸ்டேஜ் மனம் சூன்யமாக்கிக்கணும். ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் மனம் கேட்கவே கேட்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ நம்ம குரங்கு பத்தி நினைக்கவே இல்லை. இப்பதான் குரங்குன்னு என்று நினைச்சோம். சோ கண்ணை மூடிட்டு குரங்கு நினைக்காதுன்னு நினைச்சு கண்ணை மூடினோம் என்றால் நம்ம கண்ணு முன்னாடி என்ன நிற்கும்? குரங்குதான் நிற்கும். சோ அந்த மாதிரி மனம் நம்ம சொன்ன பேச்சு கேட்கவே கேட்காது. இதுதான் பகவத்கீதையில அர்ஜுனர் ஸ்ரீகிருஷ்ணர் கேட்பாங்க, மனதை கண்ட்ரோல் பண்ணணும் என்றால் என்ன பண்ணணும் என்றால் அதுக்கு ஸ்ரீகிருஷ்ண பகவான் என்ன சொல்லுவாங்க, அதாவது பயிற்சி பிளஸ் வைராகியம், இந்த ரெண்டும் இருக்கணும். பயிற்சி என்றால் என்ன? தினந்தோறும் தியானம் பண்ணணும். ஒரு நாள் கூட விடாம தினந்தோறும் தியானம் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, வீடெல்லாம் டெய்லி நம்ம கிளீன் பண்ணுவோம், பெருக்குவோம். ஒரு 2-3 நாள் வீடு பெருக்கலன்னா எப்படி இருக்கும்? குப்பை சேர்ந்துடுமா இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம மனதை கூட தினந்தோறும் தியானம் பண்ண பண்ண அன்றன்று அன்னைக்கு என்னென்ன தேவையான விஷயங்கள் இல்லையோ அதெல்லாமே நம்ம தியானத்துல விட்டுவோம். அதனால தினந்தோறும் தியானம் பண்ணணும். வைராக்கியம் என்றால் என்ன? எல்லாமே விட்டுட்டு எங்கேயோ போறது கிடையாது. வீட்லயே இருந்துட்டு சம்சாரம் பண்ணிட்டு நம்ம நிர்வாணம் பண்ணிக்கணும். எப்படி? அதாவது ஓவர் அட்டாச்மெண்ட் என்றது இருக்கக்கூடாது. அவங்க மேல அன்பு செலுத்தணும். அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அந்த கடமைகள் எல்லாமே செய்யணும். ஓவர் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. அதாவது ஓவர் மமகாரம் இருந்தால் என்ன ஆகும்? அவங்க இல்லைன்னா என்னால முடியாது, என்னால தாங்க முடியாது அப்படின்னு நினைச்சோம் என்றால் நம்ம எனர்ஜி எல்லாமே டவுன் ஆயிடும். நம்மளால முன்னுக்கு போக முடியாது. சோ அதே மாதிரி பணம் சம்பாதிக்கணும். பணம் சம்பாதிக்கிறது தான் குறிக்கோளா வச்சுட்டு போனோம் என்றால் அதுக்காக நிறைய அநியாயங்கள், அக்கிரமங்கள் பண்ணுவோம். சோ அதனால அந்த மாதிரி வைராக்கியம் என்றது இருக்கணும். ஆனா யார பார்த்தாலும் தியானத்துல ஆரம்ப நிலையில தான் இருக்காங்க. ஆனா 2வது நிலைக்கு போறது எப்படி? இந்த 2வது நிலையில இருந்து 3வது நிலை, 2வது நிலையில அதிக நேரம் தியானம் பண்ணுவாங்க. ஆனா உணவு விஷயங்கள் ஃபாலோ பண்ணாம இருக்கிறதுனால 3rd ஸ்டேஜுக்கு போறதுன்றது அவ்வளவு கஷ்டமாகிறது. சோ இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி ஞானம் அடைய முடியும்? அதாவது ஏதோ லாபம் கிடைச்சிச்சு, இந்த தியானத்தினால என் பிரச்சனைகள் போயிடுச்சு, என்னுடைய பண கஷ்டம் போயிடுச்சு, என்னோட வியாதி போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு நிறைய பேரு அந்த மாதிரிதான் இருக்காங்க. ஆனா ஞானம் அடையணும் என்று யாரெல்லாம் நினைச்சிட்டு முன்னுக்கு போவாங்களோ அவங்களாலதான் அந்த ஞானம் அடைய முடியும். இப்ப பாருங்க, ஏதோ கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு நம்ம எல்லாருமே ரமண மகர்ஷி ஆக முடியுமா? விவேகானந்தர் ஆக முடியுமா? புத்தர் ஆக முடியுமா? அவங்க எவ்வளவு பண்ணாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவோ தியாகங்கள் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய அத வெளிப்புறமான விஷயங்கள் விட்டுட்டு அவங்க அந்த தியானத்துக்காகவே, தியானம் அடையறதுக்காகவே எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க. இப்ப பாருங்க, ரமண மகர்ஷி ஃபாலோவர்ஸ் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. புத்தர் ஃபாலோவர்ஸ் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. விவேகானந்தர் ஃபாலோவர்ஸ் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஆனா ஒருவராவது விவேகானந்தர் ஆக முடிஞ்சதா? ரமண மகர்ஷி ஆக முடிஞ்சதா? புத்தர் ஆக முடிஞ்சதா? சோ இதுதான் பகவத்கீதையில ஸ்ரீகிருஷ்ண பகவான் என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது இந்த மாதிரி ஆன்ம நிலை முன்னம் அடையிறதுக்கு, தன்னைத்தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள்ல ஒருவர் வருவாங்க. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள்ல ஒருவர் மட்டும்தான் என்னை தேடுவாங்கன்னு என்று சொல்லியிருக்காங்க. சோ அப்போ எவ்வளவு கஷ்டம் என்றது தெரிஞ்சது. ஆனா பத்ரி சார் சொன்ன மாதிரி தியானத்தினால மட்டும்தான் ஞானம் கிடைக்குது என்றது கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆன்ம ஞானி ஆகணும் என்றால் என்ன? கடவுளாக ஆகிறது. கடவுளாக ஆகணும் என்றால் எவ்வளவோ, அதாவது அந்த நிலைக்கு போகணும் என்றால் சாமானியமா எவ்வளவு தகுதிகள் வேணும். அந்த தகுதிகள் அடையிறதுக்கு நமக்கு நிறைய பரீட்சைகள் இந்த யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்கும். அதாவது ஆன்ம முன்னேற்றத்துல நாம எப்படி இருக்கோம் என்றது நமக்கு தெரியாமலே நிறைய விஷயங்களை நமக்கு யூனிவர்ஸ் கொடுக்கும். சோ அதனால எங்கேயாவது இடத்துல நம்ம
அஜாக்கிரதையாக இருந்தோம் என்றால் கண்டிப்பாக கீழே விழுவோம். முக்கியமாக இந்த யூனிவர்ஸ் வந்து உணவு விஷயத்துலதான் நமக்கு நிறைய பரீட்சைகள் கொடுக்கும். ஏன்னா மனிதர்கள் அந்த நாக்கு ருசிக்கு அடிமை ஆயிடுறாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும் என்றால் இதுல இருந்து வெளியே வரலாம் ஈஸியாக. சரியான குருமார்களை கிட்ட சென்று அவங்க சொன்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணோம் என்றால் கண்டிப்பாக இந்த பரீட்சையில இருந்து நம்ம ஈஸியாக வெளியே வரலாம். சோ இந்த மாதிரி ஞானம் அடையிறதுக்காக ஞானம் அடையிறவங்களுக்கு அந்த ஞானம் பெறவங்களுக்கு வந்து சில பரீட்சைகள் இருக்கும். அதாவது முக்கியமாக காமம், குரோதம், லோபம். காமம் என்றால் என்ன? அதாவது கோரிக்கைகள். குரோதம் என்றால் என்ன? கோபங்கள். லோபம் என்றால் என்ன? பேராசை. இந்த 3 விஷயங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் வைக்கும். சோ நம்ம எக்ஸாம்பிள் வந்து வேற யாருமே எடுத்துக்க தேவையில்லை, விஸ்வாமித்திரனை எடுத்துக்கலாம். அதாவது அவங்களுக்கு இந்த 3 டெஸ்டுகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து காமம், அதாவது கோரிக்கைகள். அவங்க 1000 வருஷம் தியானம் பண்ணி அவங்க நிறைய சக்தி அவங்க பெற்றாங்க. ஆனா எல்லாருக்குமே அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆன்ம வளர்ச்சியில நிறைய பரீட்சைகள் இருக்கும். இவங்களுக்கு என்ன அந்த சக்தி இவங்க எப்படி யூஸ் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லிட்டு இந்திர பகவான் இவங்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்க. அதாவது காமத்துக்கு அங்க மேனகாவை அனுப்புவாங்க. மேனகாவோட அழகு பார்த்துட்டு விஸ்வாமித்ரன் ரொம்ப மோகமாயி என்ன கல்யாணம் பண்ணிக்குவீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அந்த மேனகா என்ன சொல்லுவாங்க என்றால், அதாவது நான் என்ன கேட்கிறேனோ அது நீங்க கொடுக்கணும், இல்லை என்றால் நான் போயிடுவேன்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட நிறைய சக்தி இருக்கு. ஆனா மேனகா எப்படி கேட்கும் என்றால், அங்க அந்த சூழ்நிலையில அந்த சிச்சுவேஷன்ல எது கிடைக்காதோ அது மட்டும்தான் கேட்கும். சோ அவங்க கிட்ட சக்தி இருக்கிறதுனால அதை வர வச்சு அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவாங்க. ஒரு வாட்டி மேனகா வந்து ஆகாயத்துல பறக்கணும் என்று கேட்பாங்க. அவங்க சக்தி யூஸ் பண்ணி பறக்கணும் என்று பார்ப்பாங்க, முடியல. தெரிஞ்சுக்குவாங்க, ஓ என்னுடைய சக்தி முழுவதும் போயிடுச்சு, இதுக்கு என்ன காரணம்? கோரிக்கைகள் மூலமாக தான். சோ இனிமே கோரிக்கைகள் இல்லாம இருக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப 1000 வருஷங்கள் தியானம் பண்ணுவாங்க. 1000 வருஷங்கள் தியானம் பண்ணிட்டு திரும்பி சக்தி பெறுவாங்க. இந்த வாட்டி இந்திரன் வந்து ரம்பாவை அனுப்புவாங்க. ரம்பாவை பார்த்த உடனே கோபம் வந்துடும். இது இந்திரனோட வேலைதான் இருக்கும்னு சொல்லிட்டு கோபம் வந்து நீ சிலையா ஆகணும்னு சொல்லி சபிப்பாங்க. சோ எல்லா சக்தி போயிடும். சோ இந்த வாட்டி கோபம் இருக்கக்கூடாதுன்னு என்று தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறமா அவங்க திரும்பி 1000 வருஷங்கள் தியானம் பண்ணி அந்த சக்தி பெறுவாங்க. ஆனா இந்த வாட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாமே இலையில எல்லாமே பரிமாறிட்டு உட்கார்ந்துட்டு சாப்பிடும்போது இந்திரன் வந்து வெளியே வந்து பிக்ஷாந்தேகின்னு சொல்லி மாறு விஷயத்துல வந்து கேட்பாங்க. இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிடும் விஸ்வாமித்திரனுக்கு இது வந்து இந்திரனோட வேலைதான் சொல்லிட்டு எடுத்துட்டு போய் அவங்க அப்படியே அவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ இந்திரன் வந்து பிரத்யட்சமாயி நீ பிரம்ம பதவிக்கு தகுதியானவங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. சோ இந்த புராணத்துல நமக்கு என்ன தெரியுறது, யார் ஆனாலும் சரி, யாருக்கு ஆனாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரிதான் டெஸ்டுகள் இருக்கும் என்றது நாம தெரிஞ்சுக்கிட்டோம். சோ இதெல்லாமே தாண்டி முன்னுக்கு போனாதான் அந்த 3வது நிலை. அதாவது 3வது நிலை என்றால் என்ன? அத்தீந்திரிய சக்தி, அத்தீந்திரிய ஞானம், இதெல்லாமே வருது. சோ இதெல்லாமே வரணும் என்றால் இன்னும் நம்ம நிறைய ஃபாலோ பண்ணணும். சோ இந்த சக்திகள் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் சொல்லிட்டு இங்கேயும் டெஸ்ட் இருக்கு. அதுக்கு என்ன? கீர்த்தி, காந்தா, கனகம். கீர்த்தி என்றால் புகழ், காந்தா என்றால் பெண்கள், கனகம் என்றால் ஐஸ்வர்யங்கள். இந்த 3 டெஸ்ட் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் இது வந்து புகழ், கீர்த்தி. இது எப்படி இருக்கும் என்றால் அவங்களுக்கு நிறைய சக்திகள் இருக்கும். சாமானிய மனிதர்கள் பண்ண முடியாத வேலைகள் பண்ணுவாங்க. அப்போ சாமானிய மனிதர்கள் வந்து அவங்கள பார்த்து மோகமாயி அவங்கள வந்து கடவுளா நினைப்பாங்க, அவங்கள வந்து பாராட்டுவாங்க. சோ இதெல்லாமே செய்யும் போது அவங்களுக்கு தெரியாமலே அவங்களுக்குள்ள அகங்காரம் என்றது வந்துடும். சோ நான் சொன்ன பேச்சு எல்லாருமே கேட்கிறாங்க, நான் என்ன சொல்லணுமோ அதுதான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அகங்காரம் வந்துடும். இதெல்லாமே ஒரு டெஸ்ட். எப்படி இருக்கும் என்றால் இந்த டெஸ்ட் எல்லாம் கூட அது ஒரு பரீட்சை மாதிரி இருக்காது, ஒரு நேச்சுரலாக இருக்கும். சோ அந்த மாதிரி அகங்காரம் வரும்போது என்ன ஆகும், அவங்களுக்கு தெரியாமலே அவங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணும்போது அழிவுக்கு காரணமாகறாங்க. சோ இது ஒருவேளை இதை தாண்டி முன்னுக்கு போனாலும் கனகம், அதாவது செல்வங்கள், ஐஸ்வர்யங்கள், அதுல நிறைய பேரு இவ்வளவு ஸ்டேஜுக்கு வந்தாலும் அந்த ஸ்டேஜ்ல நாமள நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறோம். நிறைய சாதுக்கள், பாபாக்கள் விஷயங்களை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இந்த 2வது ஸ்டேஜ்ல, அதாவது
ஐஸ்வர்யங்கள். சோ இவங்க பண்ற வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு மோகமாயி அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து அவங்களுக்கு லட்சக்கணக்கா, கோடிக்கணக்கா குடுக்கறது, இடங்கள் குடுக்கறது இந்த மாரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு வேண்டான்னு தான் தோணும். ஆனாலும் ஆசிரமத்த வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அது பழக்கமாயி குடுக்காதவங்களையும் பயம் காட்டிட்டு அக்கிரமமாக, அநியாயமாக அவங்க வாங்குறாங்க. இதெல்லாமே சிருஷ்டிக்கு எதிரான செயல்கள். எப்பவுமே இந்த சிருஷ்டிக்கு எதிரான செயல்கள் செய்யும்போது கண்டிப்பாக அதுக்கு தகுந்த தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இந்த 2வது ஸ்டேஜ்ல என்ன ஆகும்? அவங்களுடைய சக்தி எல்லாமே இழந்துடுவாங்க. அதாவது சாதாரண அந்த தியானத்துக்கு முன்னாடி எப்படி ஆகுமோ அந்த மாரி வந்துடுவாங்க. இந்த 2ம் தாண்டி முன்னுக்கு போனாலும் நெறைய பேரு கீழ விழுறது இந்த விஷயத்துல தான். பெண்கள் விஷயத்துல தான். இவங்களுடைய சக்திகள் எல்லாமே பார்த்துட்டு நிறைய பெண்களோ இல்ல ஆண்கள், ஆண்களுக்கு பெண்களோ இந்த மாதிரி அவங்க கிட்ட சேர்ந்தால் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்வு கிடைக்கும் சொல்லிட்டு அவங்களோட இணைந்து இருப்பாங்க. இது என்ன ஆகும் என்றால் சிருஷ்டிக்கு எதிரான செயல்கள், அதாவது அக்கிரமமாக இருக்கும்போது என்ன ஆகும், அவங்களுடைய சக்தி எல்லாமே இழந்துடுவோம். இதெல்லாமே தாண்டி முன்னுக்கு போனாதான் ஆன்ம ஞானம் அடைய முடியும். சோ இந்த புராணங்கள்ல இந்த இதெல்லாமே பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, ஆன்ம ஞானம் என்றது அவ்வளவு எளிமையான விஷயம் கிடையாது. தியானத்தினால மட்டும்தான், தியானம் பண்ணதான் ஞானம் அடையலாம். அந்த ஞானத்தை வந்து நம்ம எவ்வளவு ஜாகிரதையாக அது முன்னுக்கு கொண்டு போகணும் என்றது தெரிஞ்சுக்கணும். அதாவது தியானத்துக்கும் ஞானம் அடையறதுக்கும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அதெல்லாமே தாண்டி முன்னுக்கு போனாதான் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஆனந்தமாக அந்த ஆன்ம வளர்ச்சி என்றது கிடைக்கும். சோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அதாவது தியானம் செய்ய செய்ய அமைதியற்ற மனம் அமைதியாக்கிக்கணும், அமைதியான மனம் சுத்தமாக்கிக்கணும், சுத்தமான மனம் சூன்யமாக்கிக்கணும், சூன்யமாக்கிட்டு அது அந்த வந்த சக்திகள் எல்லாமே நம்ம எந்த விதமாக நம்ம முன்னுக்கு கொண்டு போறது என்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ இங்க கவனிச்சு பார்த்தால் அந்த சாத்விக குணத்துலதான் புத்தி மலரும், நிர்குணத்துல வந்து ஞானம் என்றது மலரும். புத்தி மூலமாக தான் ஞானம் சம்பாதிக்கலாம். அந்த ஞானத்தை மூலமாக தான் நம்ம வந்து அந்த புத்தியை வந்து இன்னும் வளர்ச்சிக்கலாம். சோ அதனால தியானம் பண்றவங்க எல்லாமே இந்த சேஞ்சஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது எதுவுமே நடக்கல என்றால் நம்ம ஏதோ தவறு பண்ணிட்டு இருக்கிறோம் என்றது தெரிஞ்சுக்கணும். எது என்னவானாலும் மனம் சூன்யமாக ஆகதான் அனுபவ ஞானம் என்றது கிடைக்கும். அந்த அனுபவ ஞானம் தான் உண்மையான ஞானம். இதனால தான் கர்மாக்கள் எல்லாமே ரத்தமாகும், மோட்சம் அடைய முடியலாம், பிறவுகள் இல்லாமலே பார்த்திக்கலாம். எது என்னவானாலும் மனிதன் நினைச்சால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. அதனால மனம் சூன்யமாக்குறதுக்கு முயற்சி பண்ணணும், ஞானிகள் ஆக்கணும், எல்லோருக்குமே ஒரு உதாரணமாக இருக்கணும். ஸ்ரீகிருஷ்ணர், புத்தர், ஜீசஸ், முகமது பிரவக்தா, பத்ரிஜி போன்ற நாமளும் இந்த உலகத்துக்கு சேவை செய்யணும், எல்லோரையுமே ஞானிகள் ஆக்கணும். எது என்னவானாலும் இந்த சேஞ்சஸ் எல்லாமே, இந்த மாறுதல் எல்லாமே தியானத்தினால மட்டும்தான் கிடைக்கும். அதனால தியானம் செய்யணும், பத்ரி சார் சொன்ன வழியில நாம நடக்கணும். ஓகே சார்.